ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி நம்ம அப்டேட்டில் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் டைம் ஜாப்ன்றது ரொம்ப பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. எல்லோரும் நம்மக்கிட்ட கேட்குறது, எனக்கு பார்ட் டைம் ஜாப் பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், என்ன ஆப்ஷன் இருக்குது, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வந்து கொஞ்சம் என்னுடைய ஒர்க்லேருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரேக் எடுக்க நான் என்னென்ன ஆப்ஷன் பண்ணலாம், ஸோ இதில் நான் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், அது மாதிரி எனக்கு ஒரு சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக தெம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அமேசான் ஃப்ளெக்ஸி. எஸ், இன்றைக்கி அமேசான் ஃப்ளெக்ஸியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி அமேசான் ஃப்ளெக்ஸி அப்படின்னா என்ன, ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அமேசான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வேர்ல்டு வைடு இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ஒரு கடைக்கூடி கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறது அந்த அமேசான்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நமக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு இடத்துலேருந்து பொருள் நம்ம எடுக்கிறோம், அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் சப்ளை பண்ணுறோம். ஸோ இதை சப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ் தேவை. ரெண்டாவது வந்து அது இல்லாமல் இதை வந்து யார்கிட்டேருந்து நம்ம பொருள் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர் வந்து ஒரு ஆர்டரை ஒரு ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணுறாருன்னா, அது ப்ளேஸ் பண்ணுறதோட ஒரு வேலை முடிஞ்சிடல. அந்த ஆர்டரை சேஃபாக எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனி அந்த கன்சியூமர்கிட்ட டெலிவரி பண்ணுற வரைக்கும் அவங்களோட பார்ட்டு தான் இருக்கும். ஸோ இதில் அவங்க பார்க்கணும் அப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு ரெண்டு விஷயம், இது ரெண்டு டைப் ஆஃப் டெலிவரியாக பண்ணுறாங்க. இப்போ வந்து இதில் எப்படி ஒர்க் ஆகுன்றது ஒரு பேசிக் லெஃப்ட் டயக்ராம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அது பார்த்தா உங்களுக்கு கிளியரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அமேசான்ற ப்ராடக்ட் வந்து ஒரு ரீட்டைல் கஸ்டமர் கிட்ட இருந்து ப்ராடக்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி அவங்க எஃப்ஏ அவங்களோட ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ப்ராடக்ட் எடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் புக் பண்ண உடனே இந்த ரெண்டு இடத்துலேருந்து அமேசானோட வெப்சைட்டுக்கு வரும். அமேசான் வெப்சைட்லேருந்து அமேசான் ஃப்ளெக்ஸிக்கு போகும். இந்த அமேசான் ஃப்ளெக்ஸியில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டெலிவரி கஸ்டமர், இன்னொன்று டிரைவர்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வேர் ஹவுஸ் வாங்கணும், ஒரு பெரிய டெம்போ கைண்ட் ஆஃப் திங் வாங்கணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோட் பண்ணணும், லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு டீம் சைஸ் வைக்கணும், ஆஃபீஸ் போகணும், நிறைய உண்டு. இந்த டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இதுதான் இப்போ நம்ம பேச போகிறோம். இதுதான் இந்த பார்ட் டைம் வேலை. ஸோ இதில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிரைவர்ஸ்னால் என்னென்னு. ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தான் இது லாஜிக்கலி இந்த டிரைவர்ன்றவர் யாருன்னா, ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஹோட்டல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் எண்டு கன்சியூமருக்கு கொடுக்குறாரு. இதுதான் இதோட பேசிக் திங். இப்போ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் பி வெரி கிளியர். செகண்ட், இதுக்கு என்ன தேவை, நான் இந்த ஒரு டிரைவர் ஆகணும், அமேசான் ஃப்ளெக்ஸி ப்ரோக்ராமில் நான் என்ரோல் பண்ணணும், எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் இந்த அமேசான் ஃப்ளெக்ஸி ஆப்பை உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது, அதாவது 18 வயசுக்கு மேலே உங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெட்ரோ சிட்டிஸில் இருக்கணும். நான் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் நான் உங்களுக்கு கிளாஸில் காமிக்கிறேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா இந்த ரேஞ்சில் இருக்கணும். அடுத்து உங்களோட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஏன் இது இம்பார்ட்டன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோக்ராம் எதை பேஸ் பண்ணின்னு. ஸோ ஆப்வியஸ்லி உங்ககிட்ட வந்து ஒரு 2 வீலர் ஹைலி எக்யூப்டோட 2 வீலர் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த 2 வீலர் இருந்தால் தான் பெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேசினோ, ஒரு ஸ்கூட்டி அந்த மாதிரி வெஹிக்கிள் பி பெட்டர் கியர் வண்டியை விட. ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு சேஃபாக போகிறதுக்கும் இட் வில் பி குட். அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு. இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப்பில் பேக்ரவுண்ட் செக் போகும். இந்த பேக்ரவுண்ட் செக்ன்றது என்ன பேசிக்கலாம், உங்கள் லைசன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா, நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தானா, உங்கள் மேலே வேறு எதுவும் பேக்ரவுண்ட் கொஸ்டின்ஸ் இல்லையான்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் டீப் வெரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு போகும். இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் இதில் வரணும் இல்லையா, இந்த பணத்தை வந்து நமக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் செலுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கல் அமேசானில் உங்களுக்கு ஃப்ளெக்ஸியில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கான பேசிக் க்ரைட்டீரியா. அடுத்து வந்து இந்த ஃப்ளெக்ஸி ப்ராடக்ட் ஏன் இது செக்யூரா, இது ஏன் நம்ம பண்ணணும், இது ஏன் சார் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லாஜிக்கலி நான் சொன்ன மாதிரி தான் இதோட ஏர்னிங் பொட்டென்ஷியல். இப்போ வந்து இந்த வேலை எந்த வேலை நம்ம செஞ்சாலும் அதில் ஒரு ஏர்ன் பண்ண தான் வரும். ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு சிட்டிசன், நான் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு ஒர்க் பண்ண வந்திருக்கேன், ஒரு சென்னை மாதிரி பெரிய சிட்டியில், வந்து ஒரு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் நான் வந்து வேலை செய்கிறேன். இந்த மாதிரி சிட்டிஸில் வந்து பேசிக்கலி எனக்கு என் வேலை போக ஷெட்யூல்டாக நான் ஒரு ஒர்க்கை பண்ணுறேன்னா அதுதான் அமேசான் ஃப்ளெக்ஸி நம்ம சொல்கிறோம். இதில் 1 ஹவருக்கு 120 140 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன சம்பாதிக்கணும், எவ்வளோ வந்து என்கிட்ட வரணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 120 ருபீஸ்ன்றது பெரிய மணியாக இல்லையப்பான்னு யோசிக்கும் போது டெலிவரிஸ் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் போகும்போது ஓகே. சரி, அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு பார்ட் டைம் மாதிரி தான். இட்ஸ் நாட் லைக் தட் நான் வந்து இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறேன், எனக்கு வந்து மற்ற டைம்லாம் இதை பண்ணுறேன்றது இட் இஸ் நாட் வர்த்தி. சரி, லாஜிக்கலி ஒரு மனுஷன் ஒரு 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு பார்ட் டைமில் 40-45 பார்சல் பண்ணலாம். ஸோ அப்படின்னும் போது அவனால் ஒரு ஏர்னிங்கிறது ஒரு நாளைக்கு 120 ரூபாலேருந்து
மினிமம் நான் சொல்கிறது 300 350 ஸோ 400 ஈஸியாக ஈ கேன் ஏர்ன். ஸோ அந்த கேல்குலேஷனில் பார்க்கும்போது இட் இஸ் குட். அதே போல் முக்கியமான சொல்ல உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் நாட் லைக் தட் நான் இன்னைக்கு காலையில் வேலைக்கு வந்துட்டேன் 9:15 பஞ்ச் அடிக்கணும் 5:30 மணிக்கு வெளியே போகணும்னு கிடையாது. உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை புட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களே ஓன் பிஸ்னஸ் மாதிரி லைக் ஓன் பிஸ்னஸ் நீங்கள் யாருக்கும் இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களோட டிரைவிங் எலிபிலிட்டி இருந்தால் நீங்கள் போதும், நீங்கள் பாட்டுன்னு உங்கள் ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அமேசான் இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. இது ஒரு யூத் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஸோ ரிவார்ட்ஸும் டிஸ்கவுண்ட்ஸும் இதில் தனியாக உண்டு. அது தனி ப்ரோக்ராம்ஸ். அது நீங்கள் தனியாக போய் ரிவார்ட் போடுறதும் டிஸ்கவுண்ட் போடுறதும் நீங்கள் தனியாக செக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நாங்கள் கீழேயும் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். வில் கெட் இட். நாட் ஒன்லி எனக்கு இந்த 120 முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. இல்லை நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி வருது. எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் திங் லொக்கேஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் இல்லையா? ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது இதுதான் லிஸ்ட் ஆஃப் லொக்கேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் லொக்கேஷன் எந்தெந்த லொக்கேஷனில் இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. அதாவது அமேசான் ஃப்ளெக்ஸின்றது இந்தியாவில் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் இதை பஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபியிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிசா, கோவா எல்லா இடத்துலையும் இருக்க மெட்ரோ டவுன்ஸ், மெட்ரோ சிட்டிஸில் இது இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் தான் நம்ம படிக்க போவோம். இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறது. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம வரோம். அந்த ஏரியாவில் நம்ம சம்பாதிக்கணும். அந்த ஏரியாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பர்டன் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லாம் வெரி கம்ஃபர்டபுள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, சேலம், திருப்பூர், திருச்சி அண்ட் வெள்ளூர் ஆல் தி மேஜர் சிட்டிஸ் இதில் கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு இது வெரி ஈஸி கேக்கு. அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ளெக்சிபிள் டைமை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நான் உள்ளே வந்தால் எனக்கு என்ன புரியும், ஆப்பில் எப்படி சைன் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். உங்கள்கிட்ட பேசிக்காக என்ன இருக்கும்னா 2 டைப் ஆஃப் மாடல் கொடுங்க. எய்தர் நீங்கள் வெப்சைட்லேருந்தே லாகின் பண்ணலாம், ஆர் இந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் லாகின் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆப் மூலிமா லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். கையில் உங்ககிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன், உங்கள் வண்டியோட ஆர்சி புக் இருக்கணும். ஏன்னா ஆர்சி புக்குன்றது உங்கள் வண்டி அது வேலிடான்னு தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரே மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டெலிவரி பிளாக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சிட்டி எந்த ஏரியா நீங்களே அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். வந்த உடனே நீங்கள் டெலிவரி பே பண்ண உடனே உங்களுக்கான பேமெண்ட்ஸு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை தயவுசெய்து உங்களுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ரொம்ப 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 நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஃப்ளெக்ஸின்னு பேர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 120 1 ஹவரில் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய டைமிங் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டைமிங் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ரிசர்வ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கேலண்டரை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. எதிர் இன்றைக்கி நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், 7 மணிக்கு மேலே தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னா அந்த டைமிங் ஸ்லாட்டை நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களோட டெலிவரபிள் எங்கே போய் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க. மூணாவது ஈஸிலி பெய்டு. ஏன்னா இங்கே பேமெண்ட் வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா, பேமெண்ட்டும் உங்களுக்கு நினச்சபடி ஈஸியாக வந்தது. ஸோ இதுதான் இதில் இருக்க பெரிய இது. ஸோ மற்றபடி பெரிய டவுட்ஸ் எது கிளியரிட்டி இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. வி வில் அட்ரஸ் யூ. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதான் அந்த ஆப்போட ஃபீச்சர் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் எங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் அமேசான் ஃப்ளெக்ஸியோட இது தயவுசெய்து உங்களுக்கு யூஸ் ஆனாலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.